நிஃப்டியில் 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி 5 minutesல எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட 1 hour சார்ட் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக மார்க்கெட் முடிஞ்ச அந்த லெவலில் இருந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஃபால் இருக்குது மேலே இருந்து. ஸோ அந்த ஃபாலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபிப் டூல் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 50%லேருந்து தான் மார்க்கெட் 2 தடவையும் ரிஜெக்ட் ஆகியும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஒரு ஐடியா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்று பார்த்துட்டோம். அடுத்தது ஏன் அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங் ஒரு செல்லிங் இருந்ததுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லர் இருக்காங்க. ஸோ அந்த செல்லர் லெவலில் தான் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் ட்ரேட் முடிஞ்ச இடம் அதுதான். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னு நம்ம 1 hourல செக் பண்ணும்போது அது ஒரு ரெசிஸ்டண்டாக ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகி அந்த ரெசிஸ்டண்ட்டை ஸ்ட்ராங்காக வந்து ஒரு கேப் அப் ஆகி தான் ட்ரேட் ஆகிருந்தது. இதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ட் மறுபடியும் வந்து பிரேக் பண்ணனால மறுபடியும் அதே லெவலில் இப்போ ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு எப்படி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் 2ஆம் தேதி ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து அந்த லெவலில் முடிச்சிருந்தாங்க. ஸோ ப்ரீவியஸான பையரோட லோவையும் 2ஆம் தேதி பையரோட லோவையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். 1 hour பொறுத்தளவு இந்த 2 லோ வந்து நமக்கு இப்போ ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் 5 minutesல இதை எப்படி நம்ம ட்ரேடாக இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்தது. சப்போர்ட் எடுத்து ப்ரைஸு ஓரளவுக்கு அதே லெவலில் ட்ரேட் ஆகிட்டு அடுத்த சப்போர்ட்டும் அதே ட்ரெண்ட் லைனில் தான் எடுத்துட்டு ப்ரைஸ் நல்லாவே மேலே போயிருந்தது அடுத்தடுத்து. ஸோ இன்னைக்கு மார்க் பண்ண அந்த 1 hour ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் இங்கே நமக்கு ரிஜெக்ஷனோட மார்க்கெட் முடிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ரிஜெக்ஷன் ஓப்பன் ப்ரைஸு ப்ரீவியஸாக இருந்த பையர் லெவல். ஸோ நம்ம 1 hourல எப்படி செக் பண்ணோமோ அதே மாதிரி சப்போர்ட் எடுத்து எங்கே மார்க்கெட் மேலே போய் ரிஜெக்ட் ஆச்சோ அந்த லெவலில் இருந்து தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்தது ப்ரைஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி தான் கீழே வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் 1 hourோட சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் ப்ரைஸு அடுத்த லெவலில் வந்து எந்த பையரை க்ளோஸ் வச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே உள்ள பையரோட லெவல் அந்த லெவல்ல இருந்து அடுத்த சின்ன ஒரு ரிஜெக்ஷன் நடந்தது. பட் இந்த தடவை ட்ரெண்ட் லைன் கிட்ட வராமல் ப்ரைஸ் நல்லாவே வந்து அந்த லெவலை பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி அடுத்த ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு நம்ம ரெசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு மார்க்கெட் ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஹையரை பண்ணால் அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டையும் இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டாங்கன்னா மார்க்கெட் கீழே தான் போகும்.